Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Adobe Photoshopல ஒரு nail art design எப்படி செய்யறேன்னு நாங்க இன்னைக்கு பாப்போம். இது ஒரு சிம்பிளான ஒரு டியூட்டோரியல். நாங்க அதுக்கு முதலாவது Photoshop ஆன் பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான nails clear-ஆ விளங்கக்கூடிய போட்டோ ஒன்றை நாங்க எடுத்துக்கொள்வோம். எப்பவுமே நாங்க இன்டர்நெட்ல போட்டோ ஒன்று ஆன் பண்ற நேரம் குவாலிட்டி கூடிய போட்டோஸ் எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் அழகா செய்யணும். நான் சாம்பிள் ஒன்று காட்டுறேன். உங்களோட கூகுளில் இருந்து எடுக்கிற போது இமேஜஸ் இந்த இடத்துல நான் நெயில் அடிக்கிறேன் பாருங்க. நெயில் டிசைன் நிறைய வரும். ஆனால் இதில் குவாலிட்டி ஃபோட்டோஸ் வேணும்னு சொன்னால் இந்த டூல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி சைஸ் லார்ஜ் தென் இதில் 1000க்கு மேலே வரக்கூடிய ஏதாவது ஒன்றை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டி கூடிய இமேஜாக வரும். ஓகே, இப்போ நாங்கள் ஒர்க்கை செஞ்சு பார்ப்போம். இதில் எங்களுக்கு தேவையான அந்த நெயிலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் 2 நெயிலை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லா நெயிலையும் ஒரே அடியில் செலக்ட் பண்ணிட்டு நியூ லேயர் மூலமாக புதிய லேயர் ஒன்று போடுங்க. இதை உங்களுக்கு வேண்டிய கலர் ஒன்றை சூஸ் பண்ணி ஃபில் கலர் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஃபில் கலர் எடுத்து பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமாக இதை ஃபில் பண்ணுங்க. நீங்கள் எல்லா நெயில்ஸையும் செலக்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் எல்லா நெயிலுக்கும் இந்த ஃபில் வரும். இப்போ நாங்கள் இதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கால அந்த நெயில் சரியாக விளங்குதில்லை. எனவே இந்த லேயர் பேலட்டில் நார்மல்னு காட்டக்கூடியதை நான் மல்டிப்ளைக்கு மாற்றுறேன். இதில் மற்ற ஆப்ஷன்ஸோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலும். இதில் மல்டிப்ளை மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து இதை நான் டிசெலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி அல்லது சிலெக்ட் டிசெலெக்ட். நான் இன்னும் ஒரு லேயர் போடுறேன். 3வது ஒரு லேயர் ப்ரஷ் டூலுக்கு போகிறேன். இந்த ப்ரஷ் டூலில் ப்ரஷ் டிசைன் இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட்டாக நிறைய ஃப்ளோரல் டிசைன் ஃப்ளவர்ஸ் மாதிரியான டிசைன் செய்யும். இதில் உங்களுக்கு வேண்டிய டிசைன் எடுக்கலாம். ஆனால் இது எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் வராது. நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான மெத்தட்ஸை நாங்கள் உங்களுக்கு காட்டித்தரேன். உங்களோட கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரஷ் தேவையோ அந்த ப்ரஷ்ட்டை பேர் அடிங்க. நான் பாருங்கள் ஃப்ளோரல் ப்ரஷஸ் அடிச்சுக்கிறேன். ஃப்ளோரல் ப்ரஷ் நிறைய டிசைன்ஸ் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு ப்ரஷ் டூல் மூலமாக இந்த இடத்துக்கு போங்க. இதில் லோட் ப்ரஷஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ப்ரஷ் காட்டப்படும். அதை லோடுன்னு கொடுங்க. அந்த ப்ரஷ் டிசைன் வந்துடும். ஸோ இந்த அமைப்பில் உங்களுக்கு வேண்டிய ப்ரஷ் எடுத்துக்கொள்ளும். ஸோ ஃப்ளோரல் டிசைன் உண்டு உங்களோட டிஃபால்ட் ப்ரஷஸில் இருக்காது. எனவே நீங்கள் அதை வேறையாக டவுன்லோட் பண்ணி எடுங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சைஸஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுங்க. இப்போ இந்த டிசைனுக்கு நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ப்ரஷ் சைஸ் தான் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதை சாதாரணமாக ஒயிட்டில் வரைகிறேன். இதை நான் வேறு லேயரில் வரைஞ்சதுனால எனக்கு மூவ் பண்ணேலும். இப்போ இந்த நெயிலுக்கு மேலே நான் இந்த ஆட்டை கொண்டு வந்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் கண்ட்ரோல் ஜே. இப்படி அழகான முறையில் உங்களுக்கு நெயில் ஆர்ட் ஒன்று செய்யணும். ப்ரஷ் டூலை பயன்படுத்தி செஞ்சு கொள்ளையிலும். இப்போ இந்த நெயில் ஆர்ட் இந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும்னு சொன்னால் ஏற்கனவே நான் கொடுத்த அந்த பிங்க் கலர் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் கலர் ஓவலே உங்களுக்கு தேவையான கலர்ஸோட இதில் மாற்றி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸோட சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த ப்ரஷ் அல்லாமல் எங்களுக்கு வேறு மெத்தட்லேயும் செய்யலும். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்ச அதே மெத்தடில் நான் நெயிலை செஞ்சுட்டு அந்த ஃப்ளோரலுக்கு பதிலாக நான் ஃப்ளோரல் பிக்சர் ஒன்று ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஃப்ளோரல் பிக்சர் ஒன்று ஆன் பண்ணி இந்த ஃப்ளோரல் பிக்சரை நான் கட் பண்ணுறேன். நான் பர்ஃபெக்டாக கட் பண்ணல. இப்போ சாம்பிளுக்கு மட்டும் காட்டுறதுனால நார்மலாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃப்ளோரல் பேட்டர்ன் டிசைன்ஸை கட் பண்ணி இந்த டிசைன்ஸ் வரையும் உங்களுக்கு நெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும்.
உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதை யூஸ் பண்ண இயலும். இந்த டிசைனை ஃபுல்லாக எல்லா ஃபிங்கர்ஸுக்கும் செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அழகான அமைப்பில் வரும். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணி காட்டுறேன். ஏதாவது செலெக்ஷன் டூல் மூலமாக உங்களுக்கு தேவையான ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ப்பாக செலக்ட் பண்ணல, எகெயின் சொல்கிறேன். நான் நார்மலாக செலக்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஷார்ப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்களுக்கு வேண்டிய மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நான் எகெயின் ஃபஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரியே பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமாக எனக்கு தேவையான கலர் ஒன்று எடுக்கிறேன். அந்த கலரை நான் ஃபில் பண்ணுறேன். ஓகே, லேயர் பேலட்டில் எகெயின் மல்டிப்ளைக்கு மாற்றுறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஃபிங்கர் விளங்கும். இதை நான் டிசெலக்ட் பண்ணுறேன். எனக்கு தேவையான இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். இப்போ இந்த சன்ஃப்ளவரை கட் பண்ணும். உங்களுக்கு எப்படி ஐடியா வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். நான் செய்கிற மாதிரியே செய்யணுன்ற அவசியம் இல்லை. நான் மெத்தடை மட்டும் காட்டித்தரேன். உங்களுக்கு இதை எப்படி போட்டால் அழகாக இருக்குன்னு தோணுதோ அதுக்கேற்ற இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். Control J. ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைக்கிறேன். இரேசர் டூல் மூலமாக எக்ஸ்ட்ராவாக காட்டக்கூடிய இந்த இடங்களை எங்களுக்கு அழிக்கிறேன். அதன் பின்னாடி ஒப்பாசிட்டி அகெயின் பழையபடி நான் கூட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு டிசைன் ஒன்று இப்போ வந்திருக்கு. இதே போல் எங்களுக்கு நான் பார்த்திப்போம் நெயிலில் ஸ்டோன்ஸ் பதிச்ச மாதிரி கூட இருக்கும். அதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், இன்டர்நெட் மூலமாக ஸ்டோன்ஸ் அல்லது டயமண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸோட நாங்கள் டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஸ்டோன்ஸை நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறது. டூப்ளிகேட் எடுங்க, ஒன்றை கட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட், Control J.
ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலும். இந்த அமைப்பில் செஞ்ச சில சாம்பிள் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இமேஜஸ் நான் இன்டர்நெட் மூலமாக எடுத்து உங்களுக்கு சாம்பிளுக்காக வேண்டி காட்டினேன். இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி செய்யலும். ஸோ இன்றைக்கு நாங்கள் சிம்பிளாக ஃபோட்டோஷாப்பில் நெயில் ஆர்ட் ஒன்று எப்படி செய்கிறோன்னு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு டிசைனில் நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.